உடைஞ்ச துண்டு ஒன்று இருக்குது. அதாவது வந்து அப்படியே கீழே அப்படியே சரிஞ்சிட்டுது. வந்து சேஃப்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து தடை பண்ணி வைக்கணும். அவருக்கு நேரடியாக சந்திக்கும் அங்கே வியாபாரம் செய்கிறது தான் இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இதில் மீன் பழங்கள் வைக்கல ஐஸ் வைக்கலான்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 2-3 வருஷமாக அது நடக்குது. அதை இங்கே கட்டுப்படுத்துறதுக்காக இதெல்லாம் முளம் அருணான்ற தொடர்பெல்லாம் இருக்குது. கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் இந்த தண்ணி வந்து எடுக்கலையா உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் ஃபியூ. இன்றைய தினம் நாங்கள் கொடிகாமம் போயிருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு மத ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து அந்த அன்னத்தத்தில் பாதிக்கப்பட்டதால் அந்த தண்ணி கீழால் போய் கிட்டத்தட்ட ஏனையின் பாதையில் இருக்கிற ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க மதவு வந்து சரிஞ்சிட்டு அது அப்படி உங்களுக்கு காணொளி விட காட்டுறேன். மற்றது இன்னொரு விஷயம், மற்றது சந்தையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா ஒருத்தர் இந்த ஒரு அங்கே நடக்கிற நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைக்காண்டி அர்ச்சனாவை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறார். அந்த தொடர்ச்சியை தான் காணொலியோட காண இருக்கிறோம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் பிரகாஷ் பியூ அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துக்கு பெல் 4 செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வியாபாரம் செய்கிறது தான் இந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பழைய மீன்கள் வச்சு கட்டுக்குள்ளே அறைக்குள்ளே கருவாட்டு அறையண்டு அதுக்குள்ளே வச்சு தங்கட பாட்டில் போட்டு தாங்களை வச்சு எடுக்கிறாங்க. அதெல்லாம் செய்யல. அப்படி இது ஓர்டர் இல்லை. அதை வந்து இதை கவனிக்கணும் இல்லை பேசக்காரர். இதை வந்து இதுதான் உங்களுக்கு மீன் விற்கிறதாங்கிடம் இதுக்குள்ள மீன் பல மீன்கள் வைக்கல ஐஸ் வைக்கலான்னு சொல்லுவோம். இப்போ வந்து கருவாட்டு கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து மீன்களை வைக்கணும். அதுக்குள்ளே மீனை வச்சு எடுக்கணும். தாங்களை மாங்காய் போட்டு திறப்பு போட்டுட்டு அதுக்கு மீன்களை வச்சு எடுக்கணும். மற்ற வியாபாரம் செய்கிற கட்டுகள் இருக்குல்ல வச்சு போட்டு காலை வந்து எடுத்து போட்டு விற்கிறாங்க. இப்போ திருப்பி ஐசி அடிச்சு போட்டு கட்டுக்குள்ளே வச்சுட்டு போகிறாங்க, தரைக்கு வச்சுட்டு போகிறாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. அது இப்போ ஒரு 2-3 வருஷமாக அது நடக்குது. அதை இங்கே கட்டுப்படுத்துறதுக்கு ஆகலை. அதான் பிஹெச் வந்து 2 வரைக்கும் முடிஞ்சு இப்போ 3ஆம் வரைக்கும் முடிச்ச போகுது. இந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து மீன் தரங்கள் அது இதுகளை ஒன்றும் பார்த்தது கிடையாது. அக்குது எல்லாத்தையும் வந்து பட்டப்பகலில் இழுக்கிறாங்க. சுகாதார பிள்ளை இங்கே இதுக்குள்ளே இருக்கலாம். ஒரு மனம் வந்து இந்த மீன் வெட்டுறாக்கள் போடுறாக்கள் எல்லாம் சிசி அந்த மனத்தை மூக்கப்படுத்துது. அப்படியா கட்டம் இங்கே இருக்குது இந்த மார்க்கெட்டுக்குள்ள. பிரதவையில் சந்திரன் ஒரு ஆள் அவரும் அதுக்குள்ளே நின்று எல்லாத்துக்கும் அவரான் கால் அந்த அதை கொட்டிக்க போய் எல்லாம் மோஜடிக்க இப்படியே நடந்து கொண்டு இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இத்தனை பறிக்கவா இந்த கேனுகள் எல்லாம் ஒரு சுற்றம் எல்லாம் நுழம்பு இதெல்லாம் செய்யணுமோ அந்த அதை இழுக்க சுகாதார காட்டுப்பாடு இல்லை. அதை அந்த சாமானும் இழுக்கிறேன் பட்டவங்களில் வந்து எல்லாம் அப்படி சொல்லி நான் முதலும் எல்லாம் சொன்னேன். அவருக்கு நான் நேரடியாக சந்திக்கணும். சந்திக்க அவரோட நான் கதைக்கணும். அருணான்ற தொடர்பெல்லாம் வச்சுக்கிறேன். அதை கடிதம் அனுப்பியிருக்கிறேன். கடிதம் வந்துருக்குது. அப்படியெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னடா இருக்குது நம்ம என்ன இதுக்கு ஒரு வழி செய்யும். இடைக்கிற வந்து எடுக்கிறவ இப்போ இந்த மழை தானே அந்த காரணத்தால் விட்டுருக்கணும் தெரியல. ஆனால் இடைக்கிற வந்து எடுக்கிறவ எவ்வளோ நாள் ஆச்சு இந்த கடைசி அடுத்து இந்த மழைக்குள்ளே மழை பெய்த அப்புறம் இன்னும் எடுக்கல. மழை பெய்ஞ்சா பாருங்க அந்த கேனெல்லாம் நுழம்பு போல இவ்வளோ தெரியுது. அந்த நுழம்பு போல எல்லாம் இவ்வளோ நுழம்பு இருக்குது. மழை பெய்த அப்புறம் இன்னும் எடுக்கல. இதுக்குள்ள இந்த ஒழுங்காக தண்ணி நின்றது தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இன்னும் இதெல்லாம் ஒழுங்கு செய்யல. அந்த கழுவி தண்ணி கடைசியாக 10 நாள் ஆச்சாம எடுத்து அதுக்கப்புறம் இன்னும் இந்த தண்ணி வந்து எடுக்கலையா. இல்லை பாருங்க நுழம்புலாம் எந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் கிருமி தானே நுழம்பு வேறுங்க எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி தண்ணி. உறவுகளே நான் இப்போது வரணியில் நிற்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனத்ததால் வந்து இந்த மதவு வந்து அப்படியே கீழே அப்படியே சரிஞ்சிட்டுது. அதான் வந்து கரங்கள் போட்டு வந்து நிரவி அதை வந்து கம்பியெல்லாம் போட்டு சரியாக பார்த்துருக்கிறோம். எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு கீழே பதிஞ்சு போயிட்டுது. தண்ணி ஓட்டத்தால் அப்படியே 1.5 அடிக்கிட்ட பதிஞ்சிருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு.
பாருங்க எந்த அளவு இறங்கி இருக்குன்னு. இந்த வளைவு எல்லாம் பார்த்தீங்கன்னா சரிஞ்சதெல்லாம் இந்த வந்த வளைவு. இதில் வந்து சேஃப்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து தடை பண்ணியிருக்கணும். வந்து வாகனத்துக்கு வேகமாக வர வாகனங்களை சிலோ பண்ணி போக சொல்லி இதில் வந்து சிலோ பண்ணுறதுக்கான குறியீடு வந்து இந்த இடத்துல வழங்கப்பட்டிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வானம் ஏறி இந்த கோன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வானம் வேகமாக வந்து இந்த கோணம் வந்து ஏறி கோணம் வந்து உடைஞ்ச துண்டு இருக்குது. அவ்வளோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் எங்கள் வீடியோ லைக் பண்ணி அப்படியே உங்களை கொமெண்டையும் இதில் போடுங்கள். ஸோ இந்த வீடியோவில் அந்த ஐயா சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து டாக்டர் அர்ச்சனாவை சந்திக்கணும். இங்கே நடக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு சொல்லணும். ஸோ அவர் வந்தான் தீர்த்து வைப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலான அந்த ஐயா அப்படி சொல்லியிருக்கிறார். ஸோ அது நடக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் செய்து விடுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர்லேயும் தான் ஷேரும் லைக்கையும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் தான் எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பூஸ்ட் பண்ணி டாக்டர் அர்ச்சனா பார்வைக்கு போய் ஒரு இஷ்யூவாக வரும். அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ அதனால் உங்கள் கையில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. முடிந்த அளவு இந்த வீடியோ ஷேர் செய்யுங்கள். மற்றும் இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற காணொலிகள் நீங்கள் மேலும் பார்க்க உதவியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இதோட இந்த காணொலி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.